பாத்தீங்கன்னா போய்டா கோயிந்தா எங்கோட்டு பெருமாளே பக்கமாடு கிருஷ்ணால் மூத்தியே கோயிந்தா நீங்க டேய் ஏடா கோய் உள்ள இருக்குது கிருஷ்ணால் மூத்தியே சிவனுக்கு பண்ணி ஏமா யாரு பாரு ஆளை பாக்கும்போது தெரியும் யாருன்னு கேக்குற பட்டியா நம்ம பாட்டுங்கற பட்டியா நாம பட்டியா இல்ல ஒரு பட்டி நீ விசிக்கிற சொல்றேன் டேய் ஆமா ஹரி பட்டியா ஏதோ பாடு பேசுறியா பாடு சொல்லு கோயிந்தா எங்கோட்டு பெருமாளே எங்கம்மா பேர் பதிவடையே நீ யாருக்கு முந்தியா சரி தப்பா பாடாத ஏமா யார் நீ ஹரிபக்தன் திருத்தணி பாரு திருத்தணி எதுக்கு போற பெருமாள் பாங்க திருப்பதிக்கு நாயா பாரு முருகு இருக்கிறாரு நல்ல அருமையான ஆளு பாருங்க ஏமா தொட்டுக்க திருப்பதியில பெருமாள் எங்க திருப்பதி திருத்தல முருகன் அவங்க எப்ப இடம் மாறினாங்க அது அங்கேதான் இருக்கிறாங்க நீதான் மாத்தி நினைச்சுக்கிற தப்பா சரி எப்படியாவது பகவானு பாக்க கழிப்பிட்டே நந்தேப்பா சரி யாரு பாருங்க நானு என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை என் பொண்டாடிக்கு பசங்குது எனக்கு பசங்க இல்லப்பா என் பொண்டாடிக்கு பசங்குது எனக்கு பசங்களும் கிடையாது பொண்டாட்டிக்கு பசங்க உனக்கு இல்லைன்னா அப்ப யாருக்கு வந்து சத்தியமா சொல்றேன் எனக்கு ஒண்ணு கூட பாருங்களே தப்பா பேசாது ஒண்ணுமே எனக்கு பாருங்க யாருக்கு வந்து சொல்லலாம் நீதான் தப்பா நினைக்கிற என் பொண்டாட்டி போல ஒரே ஒரு பெண் பிடித்தை என் பொண்டாட்டி கை மேல பிடிக்க வேலை கூட வேலை செய்யறதுக்கு ஒரே ஒரு பொட்டு வாங்கிக்குது என் கை மேல பிடிக்க ஒரு ஆம்பளை பசு பொறுக்கலையே அதுக்குதான் சொல்றேன் ஓ ஆம்பளை பிள்ளை இல்லையானு அது யாரா நீ எனக்கு பொருள் எத்தாடா அப்படியே ஏத்து போடுறா ரைட் அவ்வளவுதான் பக்தி கூட கோயிகாரி சாப்பிட்டு பக்தியா வரேன் நானு கோயிகாரி சாப்பிட்டு பக்தியா வருவதான் துட்டி வீது இல்லன்னா வீமா நீங்களா கோயிகாரில பக்தி ஆமா சாமி பிரார்த்தனை பண்ண அப்புறம் நான் கட்சியில பகவானே என்ன பண்ண ஆம்பளை பசங்க வந்துட்டு கோயிலுக்கு வர போடு என்ன போல ஆம்பளை பாசம் வந்துட்டு மொத்த பேரும் மொட்டாச்சுக்கிறேன்னு பேராத்தீங்க பெரிய பிரார்த்தனை தான் தப்பே இல்ல முடி அடிக்க கொடுக்குறான் காணிக்கை கொடுத்து சொன்ன பொழுதா இல்லையா உனக்கு முடி கட்டுமே பொந்து போச்சு ஆம்பளை குழந்தை பொந்து போச்சு ஆனா பாயில கராத்துல நிறைவேற்றணும் கொட்டாடிக்கணும் நானு என் பொண்டாட்டி எங்க பொண்ணு பெய்ய குச்சி மத்து பேரு கிளம்பிட்டான் பெய்யும் குஞ்சா அட இப்ப கடைசியா பண்ணல பெய்யா சல்லா என் பட்டு என் சல்லான்ற பேர் அதான்டா செல்ல கொஞ்சம் அப்படி பைதுல விட்டுக்கிட்ட பைதுல கூப்பிட்டு காஞ்சிபுரம் பைசாடு போயிட்டேன் காஞ்சிபுரம் பைசாடு போட்டேன் மொத்த பேர் கும்பலா உட்காந்துக்கிறோம் எங்க பெரிய பொண்ணு கொஞ்சம் அப்படியே படிக்க எழுத்து கூட்டி அப்படி ஒன்று ரெண்டு கூட்டி படிக்க திருப்பதி பஸ் வந்தா பாருமான்னு சரி நல்லது அது வீதி போச்சுன்னா திருப்பதி பஸ் வந்தா பாருங்க பாரு திருப்பதி பஸ் வந்தா பாருங்க அது கொஞ்சம் கருன்னு பாருவேன் என்ன பாரு கருன்னு பாருவேன் இருந்து பாரு ஒரு பக்கமா பாருமா சைடு பாருங்க சரி பஸ் தான் பாக்குது பார்த்தா பஸ் தான் ஊத்து
கட்டி வச்சிருந்தது. ஆமா நிறைய விக்கிறாங்க பழம். ஆட ஆளு ஒரு கூறு வாங்கி துடிச்சுப்பான். ஆனா பாய் கொயா பாய் கூறு. அப்புறம் ஆட பாய் அது கொயாக்காரும் அது பாட்டி சும்மா இல்ல. உடனே குடி புடிச்சிச்சு. டேய் 10 ரூபா வயசு போடா. 10 ரூபா 20 ரூபா குறாந்து அப்படிந்து எத்து குடுக்கலான்னு கை விட்டா மொத்தமே 13 ரூபாய் தாங்குது. ஆட பாய் முடியல. இந்த 13 ரூபாய் வச்சு நீ திருப்பதி போறான்னு பார்த்தா குட்டி இருக்குன்னு பார்த்தா மொத்தமே 13 ரூபாய் தாங்குது. சரி சொல்றேன். அதான் பாட்டி கொடுத்தா தெரியல. 10 ரூபாய் எடுத்து பாட்டியாடு கொடுத்தேன். 10 ரூபாய் பாட்டியாடு கொடுத்து பாட்டி நான் திருப்பதி போறேன் போய் வந்து 10 ரூபாய் கொடுக்குறேன் காரணம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். தப்பு இல்ல. காஞ்சிபுரம் பைசாலே கோயா பாய் திருடுதுன்னா இங்கே திருடுதுன்னா திருப்பதி போனா என்ன திருடுமோ திருடு பந்ததுக்கோ சொல்றது இல்ல. இது 10 ரூபாய் சுலபமா முடிவாச்சு. அங்க திருப்பதி போனோம். என்ன எவன் கட்டி போட்டு ஒதிப்பானோ எல்லாமே பெரிய பொருளா இருக்கும். நம்ம யார் இட்டு போனோம் உட்கார வச்ச 3 ரூபாய் இருந்தது மிச்சம். ஆமா எத்தனை பேர் சூப்பர் மேட்ச் பிள்ளையாடு வாங்கினேன். பிள்ளையாடு வாங்கல ஒரு அம்சனு கும்பல் பேர் நானு துட்டிக்காப்பா கையில மாட்ட பிள்ளையாடு கையில மாட்டீங்க. மொத்த பேர் உட்கார வச்ச ரத்த காய் நடகாய் மாதிரி சர்ச்சு பேர் நானு தண்ணி இல்லாம அப்படியே தண்ணி கிடையாது இப்படியா பொயினா வச்சுக்கோ மெயினா வச்சுக்கோ பூரா மெயின் வாரி போட்டு பாரு பூரா மெயினா பூரா மெயின் வாரி போட்டு வீட்டுக்கு வச்சு தட்டு 10 பேர் வீட்டுக்கு பார்த்து விட்டேன். இது மெயின் நான் ஏத்துக்கிட்டு போன திருப்பதிங்க தகவப்பா திருப்பதியில் அமர்ந்து கொண்டு இந்த ஈரு மேல முடிச்சுதான் கேட்டுக்கிறாரா? நான் மொட்டை அடிக்கிறது பேராத்தீங்களா ஆதி நான் அவங்க வந்து அடிச்சுக்கிறேன் 10 பேர் மொட்டை அடிச்சு வாரி போட்டேன். சரி விடு. எப்படியாவது வாரி போட்டேன். பஸ் யாரான்னு பார்த்தா ஆந்திரா வண்டி வந்து நின்னுதுப்பா. ஆமா திருப்பதி அப்படின்றா அடே பஸ் வச்சு காலை ஏத்து வச்சா டிக்கெட் வாங்கி தான் பஸ்ல ஏத்துறான். ஆந்திரா பஸ்ல டிக்கெட் வாங்கி தான் பஸ் ஏத்துறான். ஆமா துட்டு கிடையாது எங்க வேற சுத்தி பாக்குறேன். இருந்த 13 ரூபா சராய் பஸ் என்ன படுத்துட்டு பஸ் சுத்தி வர முதல்ல சீட்டு பிடிப்பா. சீட்டை பிடிப்படு ஜன்னல் வழியா 3 பேர் சீட்டு போட்டு பேர் பையன் தூக்கி போட்ட ஒரு 2 அறியாத பொட்டு பசங்க அவங்க டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஆனா சீட்டு கிடையாது. நான் சீட்டு புடிச்சு வச்சுக்கிறேன் ஆனா டிக்கெட் கிடையாது. இதை பாத்துக்கிட்டே இருந்தேன். நீ சுத்தி பாக்குற பாட்டியா எங்க போறேன்னு கேட்டேன். எங்க போற வாய்ந்த நான் திருப்பதி போறேன் சீட்டு கிடையாது டிக்கெட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சத்தா பாட்டி நான் சீட்டு புடிச்சு வச்சுக்கிறேன் நீ 3 பேர் உக்காந்துக்கோ. மழை ஏறும் போது எனக்கு கொஞ்சம் வாந்தி வரும். மழை சுத்தி ஏறும் சுத்தி ஏறும்போது வாந்தி வரும். எனக்கு இருக்குன்னு வரும். அதனால பாட்டி நான் கீழே பத்துக்கிறேன் எனக்கு வாந்தி வராது. நீ படி விட்டுவா ஆயா தெரியாதே பாத்துக்க. ஓ சரி படி விட்டு மறைச்சுக்க பாவாடு விட்டு மறைச்சுக்கிட்டோம். பாவாடைக்கு போய் புத்துக்கிறேன் பத்துக்கணுமா அப்புறம் தெரியாது போயிடுமே சரி சொல்லு. அப்படி ஒரு யோசனை கவுந்தாச்சு 10 3 பேர் 2 போட்டு மறைச்சிட்டாங்க. பஸ் கிளம்பிச்சு புத்தூர் போச்சு. புத்தூர் போய் நின்னுச்சு. மூக்கு தேஞ்சு போச்சு. ஆந்திரா வண்டிக்கார அடிக்கடி பிரியாக்கு அடிக்கிறான். இது ஒண்ணு வேலைக்கு ஆகுதுன்னு கவுந்தச்சு மொத்தம் ஆகாதுன்னு நெக்கி முக்கி மேலாந்தாச்சு பாத்துட்டு ரொம்ப சின்ன சீட் அப்படியே மேலாந்தாச்சு பாத்துட்டேன். எங்கேயுமே நிக்கல பஸ் திருப்பதில இருந்து மலை ஏறுது சுத்தி எல்லாம் கோயிலா போட ஆரம்பிச்சாங்க. யாரு திருமணம் பண்ணலாம் மலை ஏறும் போது எல்லாம் கோயிலா போடுறாங்க. ஆனா போய் கோயிலா கேட்டது உண்டு மலை ஏறுது நம்மளும் கோயிலா போடணும் அப்படின்னு கோயிலா போட ஆரம்பிக்கிறேன். ஏண்டா அந்த பாட்டிக்குது புத்தூர் இருந்தா கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணுக்குது. மூத்திரம் அர்ஜென்ட் எனக்கு தெரியும். ஏண்டா இந்த மலையை சுத்தி யாருங்க அதால ஒண்ணு தாக்கு பிடிக்க முடியல. நான் போய் தரகத்துக்கோ அது அவுத்து உருத்துக்கோ
நல்ல பாவம். என்ன நல்ல வார்த்தையில கண்டாச்சு கண்டுபிடிச்சிருவான். சீப்பு பாப்பா. கீ விடல ஒத்து சிந்தாத சாப்பிட்டு இந்த கல்யாணம் 50 நாள் சொல்லிட்டு வந்து நான் கேட்டுக்கிறேன். அட பாவி அதெல்லாம் கிடைக்கணுமாடா. திருப்பதியில போய் இறங்குன பாட்டி பக்குமா இட்டு போற பாட்டி கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு பாட்டியா பாட்டி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டு சாப்பிடு பாட்டி. ஒரே உப்பு கிடைக்குது. அது கையில் போட்டு இதெல்லாம் சாமி கொடுத்த தீர்த்தனாட்டு. அது கூட சாமி பாவலான்னு போன கோயிலுள்ள திருப்பதி உண்மை பார்த்தா சாமி கிடையாது. நாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன் சாமி கிடையாதுன்னு. இப்ப அங்கிருந்து நடந்து ஒரு ஊரா காஞ்சிரு தாண்டி இப்ப இந்த ஊர் வந்துக்கிறேன். பகவான் திருப்பதியில போய் ஆசைகள் தர்மாவத்தில் வரேன். மாமன் போன் பேசுறேன். தர்மபுரத்துல அது எவ்வளவு ஜனம் பாத்துக்கிறாங்க. அவருக்கு யாரு பஸ் மார்க் கொடுத்தாங்க? பகவான் காட்ட உனக்கு புண்ணியமா கூட துட்டு தான் போனா மடியாதா கம்பெனில முதலாளி எப்படி போட போறேன் தெரியுமா? கட்ட வச்சுக்கிறத வெளியே வர மாட்டேன். ஆமா பிரிய முடியாது இல்ல. கட்ட வச்சுக்கலாம் பின்னாடி வச்சுக்கலாம். சாமியார் காட்டுறா போய் என்ன இந்த உண்டி என்ன உண்டி இது சாமியாருக்கு கட்டி அந்த உண்டியா? இது உண்டி நடுப்பு இருக்குது தொண்டி. உண்டி கீழே ஏன் தெரியுமா? பகவான பார்த்ததுமே ஆமா உண்டி அப்ப தொந்தரவா இருக்கு எங்க வைக்கிட்டு அது வணங்க முடியாது. நீங்க வச்சிரு பத்திரமா பாத்துக்கிறேன். இல்ல இங்க யாரு திருட்டு போய் யாரு இல்லையா? யாரு கிடையாது. நல்ல ஊர்ல வீடா இவங்களாம் நல்ல ஊர் தான். நான் எப்போ பார்த்தேன் மகாபாரத ஆடும்போதே பார்த்தேன். இல்ல உன்னை பார்த்தா தான் திருட்டு போய் சாயலா சேர்த்து திருட்டு பையன் நான் தான் நல்ல பையன். அப்படியா வீடா குண்டி கீழ் வைக்கிறேன் மந்திரம் பண்றேன். சாமியார் எப்படி பார்க்கலாம்? சாமியார் காட்டி எவ்வளோ செலவு பண்ணிட்டு போற சாமியார் பார்க்க முடியல. சாமியார் காட்டி 4-5 நாள் ஆகுது உள்ள போய் பாக்கிறதுக்கு. உள்ள கூட இல்ல ஆச்சு புடுறோம் உன கத்திரி புத்திரி கட்டு ஈரிசில போடுற படுத்த தெலுங்கு போயிங்க பாட்டு பகவானுக்கு மாலை போடுறது பார்த்தா உடையாந்து பாவம் நீ மாலை போடுறது பகவான் வேற கைத்து வரைக்கும் மூளை கிடையாது அவனுக்கு.
சாமியார் கேட்டுருப்பாரு யாரோ போட்டுக்கிறாங்க மேல. ஆமா அது எழுதி யார் வேணாலும் சாமியாருக்கு போடுவாங்க. சத்தா ஏமா ஓ எழுதியா மேல வந்து உக்காந்துக்கினா சும்மா பேசுறேன். சரி 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 இது அவரு பேசி நிக்கிட்டு முதல்ல கீழே இறக்கோங்க. டேய் டேய் ராஜா அடிக்கிறாங்க டேய் சாமியாருக்கு யார் வேணாலும் போடுவாங்க. யார் வேணாலும் மாலை போடலாம் எனக்கு யாருன்னா போடுவாங்களா? அட போட மாட்டாங்க போடுவாங்க. எப்ப சத்த பிறகு போடுவாங்க செத்து விடாம மாலை போடுவாங்க. சத்தவை கண்டுபிடிச்சு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது அதுக்கு தான் நீங்க நானே போட்டு நானே பாத்துக்கிறேன். அட பாய் காலப்படாத சத்த நான் மாலை போறேன் ஏய் நீ எங்க குச்சி முடி பாத்து வளர்க்கறியாப்பா? ஏய் ரெண்டு பானம் தான் ஊடு பாத்துக்கிறேன். நான் கூட்டிக்கிறியா சாமியா போ 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 கொஞ்சம் இரு சாமி பராத்துறேன். என்ன பண்ற நெய் ஏத்து போய் சாமியார் மேல கொண்டு போறேன். டேய் அபிஷேகம் அருமையான அபிஷேகம் இது என்ன இங்க வாடா நெய் அபிஷேகம் பண்றாங்க இது கொட்டத்துக்கு ஒரு தனி இருக்குது கிடையாது கிடையாது. நான் பெறாத்துல சாமியார் மேல கொட்டுறாப்ல தான். கல்யாணம் கட்டாத எடுத்தா ஏழாவது பேரு கல்யாணம் கட்டாத போய் கொட்டு போ ஏய் எங்க பாட்டி சொன்னடா. ஏய், ஏய் இது சாமியார் மேல கொட்டது கிடையாது. சாமி பார்த்துட்டு வெளிய வந்துன்னா வந்துடா பெரிய குளம் உனக்குது. கொலங்குது ஏ கொய்தா ஆமாடா தண்ணி போடணும் அந்த குளத்துல கொட்டிடு. நானே எடுத்து குடி போதா டேய் குளத்துல கொட்டி கச்சி விட்டு குளத்துல காய்ச்சி விட்டா கச்சி விட்டா தலாவாரி முடி தண்ணி குடிப்பாங்க. நீ திருப்பதி போறவாடிக்கு அதை வந்து பேதி பிடிக்கும். ஆயா சொல்லி எடுத்துக்க இது கொட்டு தெரியாது போடா சாமி நமஸ்காரம் சாமியா. ஆதி ராஜி கொஞ்சம் இரு சாமியா முடியா தரேன். வாடா டேய் சாமியாருக்கு உண்டி கட்டாத உண்டியை நவுத்தி முடிக்கிறா. டேய் எப்பா எப்பா இந்த உண்டியை நவுத்தி போனோம் இந்த கூட்டுவாடு போய் பஸ் ஏறுவாடி குட்டி மாதவன் சாமியா யாருக்கோ சாபமெல்லாம் கொடுக்குறியப்பா. உனக்குன்னு உண்டி கட்டாத சாமியார் உண்டி யாரா நவுத்தி விட்டுக்கிறாங்க. உண்டியல் காணல உண்டியல் காணலையா? யாருக்காக கொண்டு வந்த? உனக்கு தான் கொண்டாந்தா அதை நானே ஏற்றுக்கொண்டேன். இந்த திருட்டு வேலை எவ்வளவு செய்யற எனக்காக தானே கொண்டு வந்த. ஏத்துக்கினா சரி சாமியா. மாதவன் சாமி நமது நவரத்தினா கதிதம் வருக கடிதம் வருது. திருக்கோயில் வாய்ப்பாடி முன்பாக முன்பாக சர்வ ஜகத்தோடு கால் கொண்டு வரையா சர்வ ஜகதாரி சாமி. நம்மை அடுத்து வரும் பக்தவடிகளுக்கு ஆமா ஏதேனும் எடுக்கல் உண்டா? எந்த இடுக்கும் கிடையாது. தாராளமா கொஞ்சம் தாராளமா பத்துக்கிறாங்க. இடுக்கலே கிடையாது. இருந்தாலும் ஏய், யாரோ ஆவணி மாதம் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரத்திலே ஆமாம் தேவைக்கும் வசுதேவருக்கும் வசதியாருக்கும் கம்சனுடைய சிறையிலே சிறையிலே 8வது பிள்ளையாக ஜனனமானே 8வது மகனாக இருந்து பாண்டவர்களுக்கு சகாயனாகவும் ஆமாம் துரியோதன ஆதிகளுக்கு ஏய், சத்ருவாக திகழ்ந்து கொண்டு வருகிறேன். சத்ராவதி வரீங்க. துரியோதனவன் ஆமாம் பாண்டவர்களை லகுடனே வரவழைத்து வரவாய்த்தான் பூதமாடி ஆடினான். நாட்டை அபகரித்து காலம் ஓட்டினான். ஆமாம் மனம் 12 ஓராண்டு அஞ்ஞாத மாசம் கழித்து வந்தான். கழுத்து வந்தான். உங்களுக்குரிய நாட்டை தருவேன் என்று ஏய், உச்சரிக்கை வைக்கிறோம் எழுதி எழுதி 10,000 விருகட்டி பொதுகட்டி ஆரணி ஓட்டினான். வனவாசம் ஓட்டினார்கள். பாண்டவர்கள் 12 வனவாசம் ஆமாம் ஓராண்டு அஞ்ஞாத வாசம் ஏய், காலத்தை கழித்து முடித்து உபலாயம் என்று சொல்லக்கூடிய ஆமாம் பட்டினத்திலே தங்கி தங்கி என்னை துரியன்பால் சூதாக ஏவினார்கள். பூதாக விநாயகர் நாடு கேட்க சென்றேன் துரியனிடத்தில். நீங்களா அசுராமல் சென்று நாடு கொடுத்த மனமில்லாத துரியனவன் ஆமாம் பாண்டவர்களை ஏய், போர்க்களத்திலே சந்திக்க சொல்லுங்கள் யார் வெற்றி பெறுகிறாரோ அவரை நாட்டை ஆளலாம் என்று திட தைரியத்தோடு ஏய், கலந்துட்டிருக்கிறான். சண்டைக்கு கருந்தட்டி ஆனால் இந்த விஷயம் பாண்டவருக்கு இன்னும் தெரியாது. தெரியாது. ஆனால் இன்றைய தினம் ஏய், கண்ணா மணிவண்ணா கோவிந்தா என்று ஆமாம் என்னையே கோரிக்கொண்டிருக்கிறார்கள். தியானித்திருக்கிறார்கள். இப்படி பார்க்கலாம் காட்சி தரலாம்.